ஆன ஸ்டைலில் மசாலா ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு தோசை தவாவில் 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். காஷ்மீர் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அளவு வரமிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஆயிலை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு இதில் பொடியாக நறுக்குன பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஃப்ரை ஆக ஆரம்பித்தா இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக புளி கரைசல் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம ஆட் பண்ண எல்லாமே நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் போல் புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைச்சி அதை ஆட் பண்ணுறேன். புளி கரைசல் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா திக்காகிட்டு வரும். அதுக்கப்புறம் மீன் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மசாலா நல்லா திக்காகிட்டு வந்துருச்சு. இப்போ இதில் ஃபிஷ்ஷை நம்ம வச்சுக்கலாம். ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஃபிஷ் வாங்கினாலும் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா ஃபிஷ் ஃப்ரை அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சங்கரா மீன் எடுத்திருக்கேன். 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், 2 சைடும் திருப்பி போட்டு சூப்பராகவே ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது என்ன மீன்? அவ்வளோதாங்க, டேஸ்டியான மசாலா ஃபிஷ் ஃப்ரை ரெடி.